கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அன்று ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நம்ம கடந்த நாட்களிலே தொடர்ந்து கோபம் என்கிற காரியத்தை குறித்து நம்ம தியானிச்சுட்டு வர்றோம். கோபம் மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு பாவம் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். இதை நாம் சரியாக கையாளவில்லை என்றால் நம்முடைய குடும்பங்களிலே ஏராளமான பிரச்சனை, உறவுகளிலே, வேலை செய்கிற ஸ்தலங்களிலே, சமுதாயத்தில் ஏராளமான பிரச்சனை உண்டாகும். ஒன்று, தேவனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது இந்த கோபத்தை ஈஸியாக நம்மளால் கையாள முடியும். கர்த்தருடைய கண்ட்ரோலுக்குள்ளே நம்ம வரணும். இல்லை அப்படின்னா நம்ம பிசாசுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கும்போது தாறுமாறான கோபங்களுக்கு ஆளாகி அடிப்பதும், கொலை செய்வதும், பல பாவங்களுக்கு உட்படுவதும், வீட்டை விட்டு வெளியேறுவது, இப்படி நிறைய ஏராளமான காரியங்களை நம்ம பார்க்க முடியுது. அப்போ நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஒரு தேவனுடைய ஆளுகைக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது நம்ம நிச்சயமாக இவைகளையெல்லாம் மேற்கொண்டு நம்ம சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொரு வாரமும் கேட்கிற தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. நீங்கள் அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் அப்படியே இருந்துட்டீங்க அப்படின்னா அது பிரயோஜனம் அல்ல. நீங்கள் அது கேட்டு அதை அப்பியாசப்படுத்தணும். அப்பியாசப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணி, நீர் எங்களுக்கு என்ன செய்ய வேணும்? பலன் தாங்க. இந்த கோபப்படாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன செய்யுங்க? பலனை தாங்க. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு பலனை தாங்க. எங்களுக்கு நீதியாய் வாழ்வதற்கு எங்களுக்கு பலனை தாங்கன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம மிகுந்த ஒரு வாஞ்சியோடு கூட, ஒரு தாகத்தோடு கூட நம்ம கேட்கும்போது நீதியுள்ள தேவன் நிச்சயமாக நம்ம ஜெபத்தை கேட்டு நமக்கு என்ன செய்வாராமா? அவருடைய பலனை தருவார், பலனையும் தருவார். அவருடைய பரிசுத்த ஆவியின் நிறைவை அளவில்லாமல் நமக்கு தருவார். அதிகமாக அந்நிய பாஷை பேசுங்க. அதிகமாக நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை அதிகமாக வாசிங்க. அந்த பிரசங்கங்களை நீங்கள் வீட்டில் 2-3 முறை அந்த வார்த்தைக்குரிய பிரசங்கங்களை அழகாக நீங்கள் தியானிங்க. உங்களுக்கு நீங்கள் எப்பெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு செய்தியை கேட்குறீங்களோ அப்போ உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உங்களுக்கு அந்த டெம்டேஷன் கட்டாயம் வரும். 1 மணி நேரத்தில் வரும், இல்லைன்னா அப்போயே வரும், இல்லைன்னா ஒரு 5 நாள் 6 நாள் கழித்து வரும், அல்லது 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த சோதனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்பொழுது உங்களை பாதுகாத்து கொள்ளுவது நீங்கள் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த வசனம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்துக்கு ரட்சிக்கிற வல்லமை உண்டு. உங்களை நீங்கள் ரட்சிக்க வேண்டும் முடியாது. கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? உங்களை ரட்சித்து கொள்ள முடியும். அப்போ கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு நேராக வரும் பொழுது அதை நீங்கள் உள்ளத்தில் வைத்து பாதுகாத்து கொண்டு அதுக்கு ஒரு விளைக்கரையத்தை கொடுத்து அந்த வசனத்துக்காக நீங்கள் அபியாசப்படும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார், உங்களுக்கு பலன் கொடுப்பார். ஏசாயா புஸ்தகம் 66 அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களையே நான் நோக்கி பார்ப்பேன் அப்படிங்கிறாரு. வார்த்தை கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவது வார்த்தை. சரிங்களா? நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம். அப்போ கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுபாவ வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல மாம்சத்தில் இருந்தோம், மாம்சத்துக்குரியவைகளை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார், இரத்தத்தினால் கழுவி இருக்கிறார். அந்த மாம்ச கூட்டத்திலிருந்து நம்மை பிரித்து ஆவிக்குரிய மனுஷனாக கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். பரலோக பிரஜையாக மாற்றி வைத்திருக்கிறார் ஆண்டவர். நரகத்திற்கு போகாதபடிக்கு பரலோகத்துக்கு போகிறபடிக்கு கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். அப்போ அதற்குரிய சுபாவத்தை நம்ம இந்த சமுதாயத்தில் என்ன செய்யணும்? குடும்பத்தில், சமுதாயத்தில், வேலை செய்யக்கூடிய இடங்களில், தனிமையில், தேவனோடு, மனுஷங்களோடு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த மாதிரி நம்ம தெய்வீக சுபாவத்தை காண்பிக்க வேண்டும். அதை விட்டு நம்ம மாம்ச சுபாவங்களையே நம்ம வெளிப்படுத்தி கொண்டே இருந்தோமே என்றால் இவ்வளவு பிரசங்களை கேட்டும் எல்லாம் வீணாக போய்விடும். காலத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு கேட்கறதுனா போது நீங்கள் வசனத்தை விசுவாசத்தோடு கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அபியாசப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சியோடு தாகத்தோடு நீங்கள் கேட்கும்போது அது முழு பலனை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. சீக்கிரமாக நீங்கள் கர்த்தருக்கு ஆசீர்வதிப்படுவீங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் கீழ்ப்பிடிக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் உடனுக்குடனே நீங்கள் கீழ்ப்பிடிந்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சீக்கிரமாக துரிதமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை என் சபைக்கு, என் ஜனங்களுக்கு, என் தேவன் எங்களை முன்னேற்ற பாதையிலே நிறுத்த வேண்டும் என்பதற்காக, நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வாரத்தில் கர்த்தர் எங்களுக்கு இந்த வார்த்தைக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷன் மூலமாக கர்த்தர் அந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்கள் வந்துடணும். நீங்கள் அப்போ தான் கர்த்தர் உங்களை என்ன பண்ண முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். பெரிய பாதிப்பு, பெரிய இழப்பு, பெரிய நஷ்டம் எதுவும் வராதபடி கர்த்தர் உங்களை ஆதரித்து வழிநடத்துவார். அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் உங்களை அழைத்து செல்ல முடியும். இல்லைன்னா அப்படியே குழந்தைகளாக தான் இருப்பீங்க. நீங்கள் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் குழந்தைகளோ போல பாலை குடித்து கொண்டிருக்கிறது என்ன அப்படி சொல்லி எபிரேயர் புத்தகத்தில் போடப்பட்டிருக்கிறது. நல்லா கேளுங்க. நீங்கள் குழந்தையாகவே இருக்க விரும்பினால் கர்த்தர் நம்மை நம்பி பெரிய காரியங்களை கொடுக்கவே மாட்டார். கர்த்தர் நம்ம என்ன விரும்ப நீங்கள் புருஷராக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. சாத்தான் நம்முடைய கண்களை குருடாக்கி போடுவான். தேவன் நமக்கு வைத்திருக்கிற எதிர்காலத்தை, தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மையான ஈவுகளை அவன் காண்பிக்கவே மாட்டான். ஒரு நாளும் காண்பிக்கவே மாட்டான். அதனால் நம்ம கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக, தம்முடைய சபையின் மூலமாக, தம்முடைய ஜெபிக்கிற விசுவாசிகள் மூலமாக ஜனங்கள் இந்த நாட்களில் பேசி கொண்டிருக்கிறார். அதனால் அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆவியானுடைய நிறைவு நீதிமொழிகள் உன்னே சொல்லப்பட்டிருக்கிறது. என் கடிந்து கொள்வதற்கு திரும்புங்கள், என் ஆவியை அளவில்லாமல் நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஆவி அளவில்லாமல் தருவார். நம்மை புருஷர்களாக மாற்றுவார். நம்மை நம்புவார். பூமிக்குரிய பரலோகத்துக்குரிய அனைத்து காரியங்களையும் கர்த்தர் திரளாய் கர்த்தர் கொடுப்பார். கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் உங்களை அநேகத்திலே நான் உங்களை அது ஆசீர்வாதமாக, அதிகாரியாக ஆசீர்வாதமாக நான் உங்களை வைப்பேன் என்று சொல்லுறது. கொஞ்சத்துக்கு கீழ்ப்படிங்க. கேட்கிற கொஞ்சம் வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிக்கிறவர்களாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். இந்த வாரத்தில் கூட நம்ம இந்த கோபத்தை கையாளுவது எப்படி அப்படிங்கிறதுல இந்த வாரத்தில் நியாயமாக எப்படி நம்ம கோபப்படுறது, நியாயமாக நம்முடைய கோபத்தை என்ன பண்ணணும், எப்படி நியாயமாக நம்ம எப்படி நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துறது. எல்லாத்துக்கும் ஒரு என்ன இருக்குதுங்க, ஒரு கண்ட்ரோல். கோபப்பட்டாலும் நீ என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யாதிருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லாமே என்ன பண்ணுங்க, அந்த 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 தீர்க்கதரிசியின் ஆவி தீர்க்கதரிசிக்கு அடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பார்த்திங்கன்னா கோபம் நம்ம கோபப்பட்டாலும் அது நிச்சயமாக ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கும்போது அது ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்கும். அந்த கோபம் எப்படி இருக்குங்க, ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. கட்டுப்பாட்டை மீறி ரொம்ப ஓவராக எமோஷ்னலாக போகாது. சரிங்களா? அப்போது பாருங்கள், நியாயமான கோபம், இந்த நியாயமான கோபம் எந்தெந்த இடத்துல எப்படி நம்ம பரிசுத்த வேதத்தில் நியாயமாக எப்படியெல்லாம் கோபப்பட்டாங்க, அந்த மாதிரி சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம இருக்கும்போது நம்ம நியாயமாக நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தலாம். தேவனுக்காக நம்ம என்ன செய்யலாம், தேவன் பட்சத்தில் தேவனை நேசிக்கிறதுனால, ஜனங்களை நேசிக்கிறதுனால, அவங்க அழிந்து போகக்கூடாது எப்படிங்கிற ஒரு ஆத்ம பாரத்தினாலையும் கரிசனையினாலையும் நம்ம என்ன செய்யலாம், நம்ம கோபப்படலாம். நீதியின் மேல் இருக்கக்கூடிய வைராக்கியம், நேசத்தின் மேல் இருக்கக்கூடிய வைராக்கியம், அது நிமித்தம் நம்ம என்ன செய்யலாம், கோபப்படலாம். சரி, ஓகே. நம்ம ஒவ்வொன்றாக நம்ம இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். மிக வேகமாக என்னோடு கூட நீங்கள் வாங்க. கர்த்தர் மார்க்கு 3வது அதிகாரம் 5வது வசனம் நம்ம எடுத்து வாசிக்கலாம். மார்க்கு 3வது அதிகாரம் 5வது வசனம். மார்க் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அவர்களுடைய இறுதிய கடினத்த நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறுக்கையை போல சொஸ்தமாயிற்று. பிரைஸ் தி லார்ட். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இயேசு ரொம்ப கோபப்படுறாரு. ஏன் ஆண்டவர் கோபப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவின் இடத்திலே
குற்றத்தை கண்டுபிடிக்கும்படிக்கு அந்த ஓய்வு நாளிலே அந்த ஜெப ஆலயத்திலே அங்கே வந்திருக்கிறாங்க. இயேசு ஜெப ஆலயத்தில் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் என்ன பண்ணியிருக்கிறார்? இயேசு வந்திருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த ஜெப ஆலயத்தில் இயேசு வந்திருக்கிறாரு. அந்த இடத்துல அந்த ஓய்வு நாளில் ஒரு வியாதியஸ்தனும் என்ன பண்ணியிருக்கிறான்? அந்த ஆலயத்தில் வந்திருக்கிறான். அப்போ அந்த சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் அவனும் வந்திருக்கிறான். அப்போ அந்த இடத்துல அந்த பரிசேயர் சதுசேயர் இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்துட்டு இயேசுவின் இடத்துல குற்றத்தை கண்டுபிடிக்கும்படிக்கு இயேசு ஒரு சுகம் உண்டாக்கினா அவரிடத்துல என்ன பண்ணலாம்? குற்றத்தை கண்டுபிடிக்கலாம். இயேசு ஏதாவது ஒன்று செய்வார். இந்த ஓய்வு நாளில் வந்து ஏதாவது ஒன்று பேசுவார். கட்டாயமாக அவர்கிட்ட ஏதாவது ஒன்று குற்றத்தை கண்டுபிடிச்சு அவரை சிறைச்சாலையிலையோ அல்லது ஏதாவது ஒரு அரசாங்கத்துக்கு விரோதமாக இவர் தவறு செய்கிறார் அப்படிங்கிறதுனால அவரை வந்து குற்றப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்ட ஜனம் வந்து நிற்கிறாங்க. ஆண்டவர் வந்து பார்க்குறாரு. வந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் இரண்டு விதமான மக்களை ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்குறாரு. ஒன்று, தேவையிலே உள்ள ஒரு ஜனக்கூட்டத்தை பார்க்கிறார். ஒரு மனுஷன் அவனுக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறான். கர்த்தாவே எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுஷன் அவன் அங்கே அந்த ஜெப ஆலயத்துக்கு, அந்த சினேகாக் என்று சொல்லக்கூடியதான அந்த ஜெப ஆலயத்துக்கு வந்திருக்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்னொரு கூட்டம் வந்திருக்கிறது. பாருங்க இதில். அப்போ ஆண்டவர் வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்துட்டு அவங்கள பார்க்குற ஒரு இருதயத்தையும் இவருடைய நினைவுகளையும் கர்த்தர் அறிந்து ஆராய்ந்து பார்த்து அவர் இப்படியாக சொல்லுகிறார். பாருங்க 4 பாருங்க. அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம்? அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்கள் பேசாமல் இருந்தது கர்த்தருக்கு மிகவும் விசனமாக இருந்தது. அவர் கோபப்பட்டார். நன்மை செய்ய வேண்டும், நன்மை உண்டாக வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் அதை செய்யாமல் இருந்தாங்க, அதை செய்யக்கூடாமல் இருந்தாங்க. நல்லா கேட்டுக்கங்க. ஆண்டவர் இந்த நியாயப்பிரமாணத்தை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்திருந்தாலும் இவங்கெல்லாம் என்ன பண்ணாட்டாங்க அப்படின்னா, பின்னாட்களில் நிறையா ஒரு பழக்க வழக்கங்களை சடங்காச்சாரங்களை அந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஜனங்களுக்காக தான் ஓய்வு நாள். புரிஞ்சுச்சுங்களா? ஜனங்க கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஜனங்க பரிசுத்தம் அடைய வேண்டும், ஜனங்க கர்த்தரை தேட வேண்டும், ஜனங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்பதற்காக தேவன் ஒரு நாளை நியமித்து வைத்திருந்தார். தேவன் ஜனங்களை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு நாள், அந்த ஓய்வு நாள். ஜனங்கள் தேவன் ஜனத்தை சந்தித்து ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய அந்த ஒரு ஓய்வு நாள். அந்த நாளில் நீங்கள் சடங்காச்சாரங்களுக்கும் நீங்கள் வந்து அந்த பாரம்பரியத்துக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்து விட்டு அங்கே கண்ணீரோடும் வேதனையோடும் பசியோடும் நிந்தையோடும் அவமானத்தோடும் வியாதியோடு வந்திருக்கிற மனுஷனை நீங்கள் அப்படியே நீங்கள் திருப்பி அனுப்புனீங்க அப்படின்னா நிச்சயமா கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? கோபமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம்? சமாரியனா அந்த நம்ம குட் சமாரிட்டன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை நம்ம அந்த ஆண்டவர் ஊமையில் நல்லா சொல்லியிருக்கிறாரு. அதில் பாருங்க, ஒரு லேவியன் இருக்கிறான், ஒரு ஆசாரியன் இருக்கிறான். அவர்கள் 2 பேரும் போகிறாங்க. போகிற வழியில் ஒரு கள்ளனை அடித்து அவனை குற்றுயிராக்கி வழியிலே போடப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் 2 பேரும் பார்த்து அதை கடந்து போயிடுறாங்க. இவனும் கடந்து போயிடறான், லேவியனும் கடந்து போயிடுறான், ஆசாரியனும் கடந்து போயிடுறான். ஆனால் அந்த கீழே கிடக்கிறதான அந்த கல்லனுக்கு, அந்த குற்றீராக கிடக்கிற கல்லனுக்கு யார் நன்மை செய்தாங்க? அந்த வழியே போனதான ஒரு சமாரியன் என்ன செய்கிறான்? அவனை எடுத்து தன் தோளிலே போட்டு அவனை சத்திரத்தில் கொண்டு வந்து சேர்த்து அவனுக்கு எண்ணெயை ஊற்றி அவனுக்கு காயங்களுக்கு எண்ணெயை போட்டு அவனுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல்கிட்ட அந்த மருந்துக்கு உண்டான அந்த பணத்தையும் என்ன செய்கிறாரம்மா அவர் கொடுக்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோம். இன்னும் ஏதாவது செலவான திரும்பி வரும் பொழுது நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுகிறார். நல்லா கேளுங்க, நன்மை செய்ய வேண்டும். கிறிஸ்துவ பிள்ளைகள் நாம் நன்மை செய்ய வேண்டும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக இருப்பதாக. நம்ம பல காரியங்களை சொல்லி விட்டுட்டு, நம்ம பல காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு, பாரம்பரியத்துக்கும் சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்ம நன்மை செய்யாமல் இருந்தோமே என்றால் நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்? கோபப்படுவார். தயவு செஞ்சு நம்ம என்ன செய்யணும்? நம்ம சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, பாதிப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவன் திக்கற்றவர்களை நேசிக்கிறார், விதவைகளை நேசிக்கிறார், எல்லா நாளும் அவர்களை நேசிக்கிறார், எல்லா நேரத்திலும் அவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். அப்போ பாருங்கள், நம்மளும் என்ன செய்வோம்? நேசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அப்படி ஏழை மக்களையும் எளியவர்களையும் நேசிக்காம நான் கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஏழை எளிய மக்களை நேசிக்காமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? நிச்சயமாக அந்த மாதிரி சமயங்களில் நம்ம என்ன பண்ணலாம்? நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தலாம். ஆண்டவருக்கு இது பிடிக்காது, இது நீங்கள் செய்யாதீங்க. இது என்ன செய்கிறாரு? வெறுக்கிறார். தேவன் என்ன செய்கிறாரு? இதை வெறுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு என்ன செய்யலாம்? தாராளமாக நம்ம செய்யலாம். இயேசு என்ன செய்தாருங்க? அந்த இடத்துல கர்த்தர் கோபப்பட்டார். ஒரு லேவியன் நன்மை செய்யல, ஒரு ஆசாரிய நன்மை செய்யல, ஆனால் ஒரு சமாரியன் என்ன செய்தார்? நன்மை செய்தார். நன்மை செய்ய திராணி இருந்தும் அது செய்யாமல் போனால் அது உங்களுக்கு பாவம். ஸோ அதை நம்ம டைமிங் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நேரம் காலம் பார்த்துட்டு இந்த டைமில் தான் நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு சுகப்படுத்துகிறேன் அப்படிங்கிற. இயேசு எல்லா நேரத்திலையும் அவரை சுகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஆதியாகமம் 30வது அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் ஆதியாகமம் 30:1-2 வசனங்கள். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகுறேன். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அழித்திருக்கிறார், நான் தேவனா என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நல்லா பாருங்கள், ராகேலை யாக்கோபு மிக அதிகமாக நேசித்து வருகிறான். ஆனால் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? ராகேலுடைய கற்பத்தை அவனை அடைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல லேயாளுக்கோ கர்த்தர் பிள்ளைகள் பிறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ராகேலுக்கு என்ன வந்தது? பொறாமை வந்தது. அப்போ இன்னைக்கு ஜனங்கள் ஆனாலும் சரி, இன்னைக்கு உலக மக்கள் ஆனாலும் சரி, என்ன செய்கிறாங்க? நிறைய காரியங்களுக்காக ஒப்பிட்டு பார்த்து மனுஷங்களோட தங்களை ஒப்பிட்டு பார்த்து என்ன செய்கிறாங்க? பொறாமை. ஒப்பிட்டு பார்க்கும்போது நிச்சயமாக நீங்கள் கம்பேரிஷன் பண்ணும்போது பாருங்கள், அண்ணன் தம்பிக்கும் அக்கா தங்கச்சிக்கும் கம்பேரிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவளுக்கு இதை பண்ணினியா, எனக்கு அதை பண்ணினியா. பேரண்ட்டுக்கிட்ட என்ன செய்கிறாங்க? பாஸ்டர்ஸ்கிட்ட என்ன பண்ணுறாங்க? இந்த பிள்ளைக்கு இதை பண்ணியிருக்கிறீங்க, எனக்கு என்ன செஞ்சீங்க? இங்கே பாருங்கள், ஒரு கணவன் இடத்துல அந்த அம்மா கேட்குறாங்க, மூத்த மனைவிக்கு நீ இவ்வளோ பண்ணியிருக்கிறியே, நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? ஒரு பொறாமையினால் என்ன செய்கிறாங்க? பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகுறேன் என்று சொல்லி சண்டை பிடிக்கிறாங்க அந்த அம்மா. அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே,
நம்மளுக்கு ஒரு நெருக்கம், நம்மளுக்கு ஒரு தேவைன்னா நீங்கள் நம்ம தேவனை சார்ந்து வாழணும். மனுஷங்க கிட்ட போய் அவர் கணவனாக கூட இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். நீங்கள் தேவனை சார்ந்து தான் வாழணும். அதுதான் தேவன் நமக்கு நியமித்து வைத்திருக்கிற சட்டம் ஒழுங்கு. நாம் மனுஷரை சார்ந்து கொண்டு அவர்களை விசனப்படுத்த கூடாது. அதனுடைய ரியாக்ட் என்னவா மாறும்? கோபமாக மாறும். பாருங்க, அந்த மாதிரி சமயத்தில் ராகேலை எப்படி யாக்கோபு ஹேண்டில் பண்ண முடியும் சொல்லுங்க? இப்படி பொறாம படிச்சுட்டு நான் சாகிறேன் அப்படிங்கிறவங்க கிட்ட எப்படி யாக்கோபு அந்த அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணாரு? தேவனை சார்ந்து கொள். நல்லா கேளுங்க, நம்ம ஒரு ஜெபிக்கிற மனுஷங்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தை எடுபடும். நம்ம ஜெபிக்காம, வேதத்தை வாசிக்காம, நம்ம யாரையும் நேசிக்காம, நம்ம வெறுமையாக போய் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? அட்வைஸ் பண்ணாலோ கோவப்பட்டாலோ அது எடுபடாமையே போயிடும். அது ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். கேட்கவே மாட்டாங்க. இவன் சொல்லி நம்ம என்ன கேட்கறது அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் யாக்கோபு சொன்னதை அந்த அம்மா கேட்டுக்கிட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, சரிங்களா? அப்போது இந்த பிரச்சனையை யாக்கோபு எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கோபப்பட்டு தன் மனைவியை ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே என்ன பண்ணாங்க? கொண்டு வந்தாங்க. இல்லைம்மா, நீ ரொம்ப என்ன பண்ணுற? ஆங்கிலத்தில் பொறாமைக்கு என்ன சொல்லுவாங்க? ஜெலசிஸ். நீ ரொம்ப பொறாமப்படுற, இது வேண்டாது. தேவன் பொறாமை கொள்வது தேவனுடைய சுபாவம் அல்ல. அவரை நம்பி அவரை சார்ந்து வாழுவது தான் தேவனுடைய ஒரு சுபாவம். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. சரிங்களா? அப்போ பாருங்க, ஆமாம், நீங்கள் பொறாமப்படாதீங்க. இவங்களுக்கு அது நடந்திருக்குதுன்னு பொறாமப்படாதீங்க. கர்த்தரை சார்ந்து வாழுங்க. நீங்கள் பாருங்கள், அதே அதிகாரத்தில் 22வது வசனம் பாருங்கள். தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். கர்த்தர் தேவன் தான் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க முடியும். மனுஷங்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? முறையிட்டு முறுமுறுத்து இதெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்ணி அந்த ஆளையும் டென்ஷன் பண்ணி கல்யாணம் பண்ணதுனாலது என்ன செஞ்சுருக்கிற அப்படின்னா நிச்சயமாக கோவம் வரும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம கேட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க? உனக்கு மட்டும் நீ இது பண்ணிக்கிறியே, எனக்கு நீ இதை என்ன பண்ணுற நீயே, இல்லை அவனுக்கு மட்டும் அதை பண்ணுறியே, எனக்கு இது என்ன பண்ணுற, இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது? பொறாமைப்படக்கூடாது. ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி இருந்தாங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தருக்கு யாராவது ஒரு நன்மை செஞ்சாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது? நம்ம பொறாமைப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மூன்றாவதாக யாத்திராகம் 11:8. யாத்திராகம் 11:8. அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரராகி இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பணிந்து, நீயும் உன்னை பின்பற்றுகிறவர்கள் யாவரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவார்கள். அதன் பின்பு புறப்படுவேன் என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோடே பார்வோனை விட்டு புறப்பட்டான். பிரைஸ் காட். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் பார்வோன் இடத்துல மோசையை கொண்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என் ஜனங்களை என்ன செய்யுங்க? நீங்கள் விடுதலையாக்கி அவங்க போய் கர்த்தரை என்ன செய்யணும்? அவங்களுக்குன்னு சொந்த தோஷம் இருக்கிற சொந்த தேசத்தை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் நாங்கள்லாம் போய் அங்கே ஆராதிக்கிறோன்னு போய் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி பார்வோன் இடத்துல மோசை கொண்டு ஆண்டு சொல்லுகிறார். மோசை போய் பார்வோன் இடத்துல போய் சொல்லுகிறார். மோசை பார்வோன் இடத்துல போய் எங்களை என்ன செய்யுங்க? கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு எங்களை நீர் அனுப்பு என்று அவன் சொன்ன பொழுது, அவன் அனுப்பல, அவன் இருதயத்தை என்ன செய்தானாமா? கடினப்படுத்தி கொண்டான் என்று நம்ம என்ன செய்கிறோம்? வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இருதயத்தை கடினப்படுத்தி கொள்ளும் பொழுது மோசே கோபமடைந்தான்.
நீதிமொழிகள் 29:1 சொல்லுகிறது, அடிக்கடி தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொள்ளுகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி கொள்ளும் பொழுது கோபம் உருவாகிறது. 400 வருஷம் அவங்க அடிமையாகவே இருந்துட்டாங்க. இப்பொழுது அவர்கள் சொந்த தேசத்துக்கு போக வேண்டும். பல வாதைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் பார்வோன் தன் இருதயத்தை என்ன செய்தான்? கடினப்படுத்தி கொண்டான். மோசே போய் அவன்கிட்ட கேட்கிறான், ஜனங்களை அனுப்பும். ஒரு முறை அல்ல, அவன் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறையிலே பார்வோனிடத்துல போய் கேட்கிறான், அனுப்புங்க, ஜனங்களை அனுப்புங்க. அவன் முடியாது, ஜனங்களை அனுப்ப முடியாது, நீ இங்கேயே கர்த்தரை ஆராதி, இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி ஆராதி, ஆனால் அங்கே அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறான். இப்படி ஒவ்வொன்றாக அவன் மாற்றி மாற்றி பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அது பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மோசேக்கு மிகவும் கோபம் வந்தது. தேவனை ஆராதிக்கிற விஷயத்தில், பக்தி வைராக்கியத்துக்கு அடுத்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? பக்தி வைராக்கியம் காண்பிக்கலாம். என்ன எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன்? கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு சரியான நேரத்தில் சரியான இடத்துல நம்ம என்ன செய்யணும்? சரியான ஒழுங்கின்படி நம்ம என்ன செய்யணுங்க? கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அப்படி ஆராதிக்காத பட்சத்தில் நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வாருங்க? கோபப்படுவார். மோசே கோபப்பட்டான். குடும்ப ஜெபத்தில் சரியாக உட்காரலையா? கோபப்படத்தான் செய்வாங்க. அதிகாலை ஜெபம் அட்லீஸ்ட் ஒரு 6 மணி 6:30 மணிக்காவது எழுந்து என்ன பண்ணணும்? அதிகாலை ஜெபத்தை செய்யணும். அது ஸ்டார்ட் பண்ணுறது 6 மணி 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் அப்படியே கொஞ்ச நாளில் 5 மணி எல்லாம் ஆயிரும். நல்ல உற்சாகமாக நீங்கள் உலகத்தில் உள்ள மனுஷங்களையும் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவனுடைய சமூகத்தை பாருங்கள், வேதத்தை பார்த்து வாசிங்க. வேதத்தை வாசித்து அவருடைய வசனத்தை தியானித்து, அந்த நாள் ஒரு 2 பாட்டு பாடி ஜெபம் பண்ணி வசனத்தை தியானித்து வசனத்தை உள்ள மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அப்புறமா உலகத்துக்குள்ளே போய் பாருங்கள். அந்த நாளுக்குரிய சவால்களை, அந்த நாளுக்குரிய பிரச்சனைகளை மேற்கொள்ள பலன் கிடைக்கும். சரிங்களா? அப்போ பாருங்கள், இந்த பார்வோனுடைய இருதயம் கடினமானது. மோசே என்ன செய்தார்? கோபப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதய கடினம். எரேமியா 19:15 வாசிங்க. இதோ நீங்கள் என் வார்த்தைகளை கேளாதபடிக்கு உங்கள் கழுத்தை கடினப்படுத்தினபடியினால் நான் இந்த நகரத்துக்கு விரோதமாய் சொன்ன எல்லா தீங்கையும் இதன் மேலும் இதற்கடுத்த பட்டணங்களின் மேலும் வரப்பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பார்த்தீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இருதயத்தை என்ன செய்யாதீங்க? கடினப்படுத்தாதீங்க. நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்திற்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவரான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. என்ன செஞ்சாங்களாமா? தங்கள் இருதயத்தை என்ன செஞ்சாங்களாமா? கடினப்படுத்தினாங்க அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. 29வது வசனம் பாருங்க. அவர்களை உம்முடைய நியாயப்பிரமாணத்துக்கு திருப்ப அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டீர். ஆனாலும் அவர்கள் அகங்காரத்தை கொண்டு தம்முடைய கற்பனைகளுக்கு செவிகொடாமல் கீழ்ப்பிடிந்து நடக்கிற மனுஷன் செய்து பிழைக்கிற உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாக பாவம் செய்து தங்கள் தோலை முரட்டுத்தனமாய் விலக்கி செவிகொடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள்.
அப்போ பாருங்கள், நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க? கோவப்படுவார். தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தருக்கு விட்டு கொடுக்கணும். குடும்பத்தில் சில ஆட்கள் இருதயத்தை கடினப்படுத்துவாங்க. இருதயத்தை கடினப்படுத்துகிற மக்கள்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும்? எமோஷ்னலாக காண்பிக்கணும். எமோஷ்னலாக நம்ம நீங்கள் கொஞ்சமாக, அதாவது கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்கணும். அந்த கோபம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் எதுக்காக நீங்கள் கோபப்படுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும். மோசே சொல்கிறாரு, நீ இருதயத்தை நீ இப்படி கடினப்படுத்திக்கிட்டே இரு, உன் தலைச்சன் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு ஆபத்து வரப்போகுது, ஒரு பிரச்சனை வரப்போகுது, நீ இப்படி இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே இருக்கிறையே. அவர் சொல்கிறாரு, தன்னுடைய நியாயத்தை, நடக்க போகிற நியாயத்தையும் காரியங்களையும் மோசே என்ன பண்ணுறாரு? பார்வோன்கிட்ட எடுத்து சொல்கிறாரு. நம்முடைய கோபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஆமாம், கண்மூடித்தனமாக இராதபடிக்கு அதை நம்ம என்ன செய்யணும்? இந்த கோபத்தை கையாளுகிற விதம் இருக்குது பார்த்தீங்களா? இப்படி தான், இந்த மாதிரி தான் நடக்கணும், இந்த மாதிரி தான் நடக்குது. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இதை நீங்கள் சரி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே என்ன பண்ணலாம்? அது நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். நம்மளுக்கு இந்த மனுஷங்களிடத்தில் பேசும் பொழுது நம்மளுக்கு என்ன செய்யும்? கண்ட்ரோல் கிடைக்கணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஆதி யாத்திரா 32:19. அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டான். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல மோசே கோபப்படுறாரு. ஏன் கோபப்படுறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் அதிசயமாக அற்புதமாக செங்கடலெல்லாம் பிளந்து பயங்கர மிராக்கிள் பண்ணி அற்புதமாக ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாருங்க? பயங்கர மிராக்கிளோட கர்த்தர் அந்த ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வராரு. மிராக்கிள்னா அவ்வளோ பெரிய மிராக்கிள், பயங்கரமான மிராக்கிள். தங்களை துரத்தி கொண்டு வந்து தங்களை கொலை செய்து வந்த ஜனங்களையே ஆண்டவர் நீரில் மூழ்கடிச்சு ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டார். 400 ஆண்டுகள், அவங்க 430 வருஷம் அங்கே இருந்த நாட்கள்லேருந்து கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்து அவ்வளோ ஒரு மிராக்கிளாக பண்ணால் இவங்க என்ன செய்கிறாங்களாமா? அந்த நன்றி இல்லாமல் இருந்தாங்க. உங்கள் குடும்பத்தில் நன்றி இல்லாமல் இருந்தாங்கன்னா நிச்சயமாக நீங்கள் தாராளமாக எமோஷ்னல் ஆகி நீங்கள் அவங்களுக்கு புத்திமதி சொல்லலாம். நன்றி உள்ள இருதயத்தை என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட். கடைசி கால பாவம் என்ன போட்டிருக்கு தெரியுங்களா? 1 தீமோத்தேயு 3:3 அதிகாரத்தில் கடைசி கால பாவங்களில் நன்றி இல்லாமல் இருப்பாங்களாமா. அவங்க என்ன செஞ்சாங்களாமா? ஒரு பொன் கன்றுக்குட்டியை உண்டாக்கி அதுக்கு முன்னாடி தங்களை நிர்வாணமாக்கி கொண்டு குடித்து வெறித்து தங்களை இந்த செங்கடல் பிளந்து தங்களை அப்படியே பார்வோனுடைய கையினின்றும் செங்கடலிலிருந்தும் தங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தது இந்த பொன் கன்றுக்குட்டி தான் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க? பாடி டான்ஸ் ஆடி குடித்து வெறித்து கிடக்கிறாங்க. மோசே மலையிலேருந்து கீழே சத்தத்தை கேட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா ஒரே ட்ரம்ஸு சத்தம், ஒரே குடி, ஒரே ஆகார திரட்சி, தின்னுக்கிட்டு சமைச்சுக்கிட்டு களியாட்டம். பார்த்த உடனே தேவன் அவர்களுக்கென்று கொடுத்த இந்த வார்த்தையின் பலகைகளை என்ன செய்தாராமா? உடைத்து போட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி கோபப்படுற ஒரு ஆளை ஆண்டவர் மோசே சாந்த குணமுள்ளவன் எப்படி சொல்றாருன்னா, மோசேயினுடைய கோபம் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே இருந்தது. ஆரம்பத்தில் அவனுடைய கோபக்காரன் ஒரு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இருந்தான். ஆனால் எப்பொழுது அவன் வந்து தேவனை சந்தித்து தேவனுடைய முகமுகமாய் பார்த்து தேவனோடு கூட அந்த நடந்து வருகிற அனுபவம் அவனுக்கு கிடைத்ததோ அப்போ அவனுடைய கோபம் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே இருந்தது. அவன் அந்த கற்பலைகளை உடைத்து போட்டாலும் அவன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்தான். அவன் தேவனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருந்தான்.
அங்கே எகிப்து தேசத்தில் செஞ்ச மாதிரி கற்பைகளை உடச்சி போட்டு 4 ஈட்டியோ 4 கத்தியோ எடுத்து என்ன பண்ணல, மடமடன்னு வெட்டி என்ன பண்ணலைங்க, ஜனங்களை சாகடிக்கலை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தயவு செஞ்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்க வேண்டும். நன்றி இல்லாமல் இருக்கக்கூடாது. சிறு சிறு நன்மைகளுக்கு நன்றி உள்ளவங்களாக இருங்க. சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய பேரண்ட் அங்கே ஆரம்பிங்க. உங்கள் பேரண்ட்டு உங்களுக்கு செய்கிற எல்லா நன்மைகளையும் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. உங்கள் ஸ்கூலில் உங்கள் டீச்சர்ஸ் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு பாடங்களை சொல்லி கொடுக்குறாங்கன்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல எஜமான் வேலைக்காரர்கள் எஜமான் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கணும், உண்மையாகவும் நன்றி உள்ளவர்களாகவும் காணப்படணும். கற்பலைகளை அவர் உடைத்து போட்டார். நன்றி இல்லாத ஒரு வாழ்க்கை, வேற ஒருவருக்கு மகிமையை கொண்டு போய் சேர்ப்பது, தன்னிஷ்டத்துக்கு வாழ நினைக்கிறது, தன்னுடைய இஷ்டத்துக்கு கர்த்தர் கற்பலைகளை கொடுத்து சட்டத்திட்டங்களை கொடுத்து ஒரு ஒழுங்குமுறைகளை கொடுத்து இதன்படி ஜனங்களை நீங்கள் வழி நடத்துங்கன்னு சொல்லி கீழே கொண்டு வார்த்தை வாங்கிட்டு கீழே வந்தால் அதுக்கு நேர் எதிர்மாறாக என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்தது லேவியராகமம் 10வது அதிகாரம் 16வது வசனம். பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டு கடாவை மோசே தேடி பார்த்தான். அது தகனிக்கப்பட்டிருந்தது. ஆகையால் மீதியாயிருந்த எலெயாசார் இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரர் மேல் அவன் கோபம் கொண்டு. நீங்கள் லேவியராகமம் 6வது அதிகாரம் 30வது வசனத்தையும் 26வது வசனத்தையும் நீங்கள் வாசிக்கணும். அதை வாசிங்கன்னா தான் இங்கே தெரியும். அதாவது என்னென்னா, பாவ நிவாரண பலியாக கொடுக்கப்படுகிற அந்த ஆடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆடை ரத்தம் 2 விஷயம் இருக்குது. 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லேவியராகமம் 6:26. பாவ நிவர்த்தி செய்ய அதை பலியிடுகிற ஆசாரியன் அதை புசிக்க கடவன். ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரமாகிய பரிசுத்த ஸ்தலத்திலே அது புசிக்கப்பட வேண்டும். 30வது வசனத்தை வாசிக்கிறேன். எந்த பாவ நிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் பரிசுத்த ஸ்தலத்தின் பாவ நிவர்த்தியின் பொருட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்டதோ அந்த பலி புசிக்கப்படலாகாது, அது அக்கினியிலே தகனிக்கப்பட வேண்டும். அதாவது என்னன்னா, எப்போ ஒரு பாவ நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது என்றால் அந்த இரத்தம் அங்கே அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளே போய் இவங்களுடைய பாவங்களுக்காக இந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் செஞ்சிருக்குதுங்க, அந்த ரத்தத்தை காண்பிக்கும் பொழுது அந்த மாம்சத்தை நம்ம புசிக்க வேண்டியது அல்ல. அது முற்றிலுமாக என்ன பண்ணணும், எரிக்கப்படணும். புரிஞ்சுச்சுங்களா? ஆனால் உள்ள ரத்தத்தை கொண்டு வராமல் அங்கேயே பலிபீடத்திலேயே ரத்தத்தை சிந்தி அங்கே அந்த பாவத்துக்காக அங்கே பலி செலுத்தப்படுகிறது அப்படின்னா அந்த மாம்சம் அது அங்கேயே புசிக்கப்பட வேண்டும். அதை நாளுக்குள்ளே என்ன பண்ணிடணும், சாப்பிட்றணும். ஆனால் அங்கே எலியேசரும் ஆசாரியனாக ஆரோனுடைய 2வது அந்த ஆசாரிய பதவி ஏற்றுக்கொண்டதான எலியேசர் இத்தாமாரும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை புசிக்காமல் வச்சுருக்கிறாங்க. அப்போ மோசே பார்க்குறாரு. பார்த்துட்டு இது சாப்பிடாம என்ன பண்ணியிருக்கிறீங்க, இன்னும் அப்படியே வச்சுருக்கிறீங்களே. நம்ம எத்தனை பேர் நம்ம இந்த திருவிருந்து காரியங்களில் நம்ம எத்தனை பேர் உண்மையாக இருக்கிறோன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நீங்கள் பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனையை கொடுத்துருக்கிறாரு. இந்த திருவிருந்து காரியத்தில் எத்தனை பேர் நம்ம உண்மையாக ஒத்துமா ஒரு பயபக்தியோடு கூட இருக்கிறோம்? இல்லை. அப்போது கோவப்படுவது நியாயம். ஒரு ஊழியக்காரர் உங்களை எத்தனை மாதம் ஆச்சு, ஏன் இன்னும் திருவிருந்து எடுக்காமல் இருக்கிறீங்க, ஏன் ஒருவர் நீங்கள் ஒப்புரவாகாமல் இருக்கிறீங்க?
உங்களுடைய பாவத்துக்காக இயேசு சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்திருந்து நீங்கள் ஏன் இன்னும் பாவங்களை அறிக்கை செய்து ஏன் இன்னும் அவருடைய ரத்தத்தால் நீங்கள் இன்னும் கழுவப்படாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு ஆசாரியம் கோவப்படுவான், பட்டு தான் ஆகணும். இங்கே மோசே கோவப்பட்டான். புரிஞ்சிச்சுங்களா? அன்பு தேவனுடைய பிள்ளை, உங்கள் வீட்டில் பாவம் செய்யும்போது, ஜனங்க மீறுதல் செய்யும்போது, ஜனங்க அக்கிரமம் செய்யும்போது, நீங்கள் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே இருந்து நீங்கள் அந்த நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் அதே போல் பாருங்கள், அப்போது ஆரோன் சொல்கிறான், மோசே மோசே இந்த மாதிரி எனக்கு இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போனாங்களே அந்த 2 பேரும், அந்த 2 பேரும் இப்படி தான் அந்த மாம்சத்தை எடுத்து சாப்பிட்டதுனால அவங்க இறந்து போயிட்டாங்க. அதனால தான் இந்த பசங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்கு பயந்துக்கிறாங்க அப்படிங்கிறாரு. ஏன் அவங்க 2 பேரும் மாம்சத்தை சாப்பிட்டதுனால செத்து போனாங்க அப்படின்னா, வேகிறதுக்கு முன்னாடியே அந்த ஆட்டின் மேலே, அந்த கொழுப்பின் மேலே, அந்த ஆட்டின் மேலே இருந்த அந்த இச்சையினால் என்ன பண்ணுறாங்க, அது வேகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க, அவங்க எடுத்து கொண்டு வந்து கடித்து தின்னு அதை ஒரு பலியை எப்படி புசிக்க வேண்டுமோ அந்த முறை இல்லாமல், ஒரு ஒழுங்கு இல்லாமல், அந்த இருதயம் தெரியும், அந்த இருதயத்துக்கு தெரியும். அந்த கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு, மேலேருந்து பார்த்துருக்கிறாரு. அந்த பாவ நிவாரண பலி அதை சாப்பிடும்போது, எந்த ஒரு மாம்சத்தையும் சாப்பிடும்போது அவங்களுக்குள்ளே இருந்த அந்த இருதயம், மோசே கோவப்பட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளையா, அப்போ ஆரோன் சொல்கிறான், இதனால தான் அவங்க சாப்பிட பயந்துட்டாங்கன்னு சொல்லும் பொழுது, சரி ஓகே, மோசே என்ன பண்ணாராமா, அமைதியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வாசிக்க முடியுது. கண்ட்ரோல் இருக்கணும். புரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கோவப்பட்டாலும் பாவம் செய்ய கூடாது. அது கண்ட்ரோலுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துக்கணும். அடுத்தது என்னாகும் 16:15. என்னாகும் 16:15 வாசிக்கிறேன். அப்பொழுது மோசேக்கு கடுங்கோபம் உண்டது. அவன் கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக. நான் அவர்களிடத்திலே ஒரு கழுதை முதலாய் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பு செய்யவும் இல்லை. ஸ்தோத்திரம். இந்த 16வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. இங்க மோசே குறித்து அந்த கோராகின் புத்திரர் அவதூறாக என்ன பண்றாங்க, பேசுறாங்க. இங்க மோசே 40 நாள் உபவாசம் போடுகிறான். தண்ணீர் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், மலை மேலே போய் தேவனுடைய வார்த்தையை வாங்கி கொண்டு வந்து சாந்தம் உள்ளவனாக, பொறுமையுள்ளவனாக இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறான். இந்த ஜனங்கள் தவறு செஞ்சாங்க அப்படின்னா அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறான், அழுது கொண்டே இருக்கிறான், ஜனங்களை நியாயம் விசாரித்து கொண்டே இருக்கிறான், இரவு பகலாக உறக்கமில்லாமல் நியாயம் விசாரித்து கொண்டே இருக்கிறான். தேவனிடத்தில் என்ன செய்கிறான், அவ்வளவு விலைக்கரையை கொடுத்து இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தா இந்த ஜனங்க மோசைக்கு விரோதமாக என்ன பண்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. உங்க குடும்பத்தில் நீங்க உங்க பிள்ளைகளுக்காக பாரத்தோட ஜெபம் பண்ணி, உங்க விசுவாசிகளுக்காக நீங்க பாரத்தோட ஜெபம் பண்ணி, ஆனால் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது நீங்க அவங்களுக்காக பரிந்து பேசி மன்றாடி நீங்க அழுது ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த ஜனங்க உங்களுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க அப்படின்னா, நீங்க சாந்தத்தோடு மிகுந்த பொறுமையோடு நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணலாம், பிரதியுத்தரம் சொல்லலாம். எல்லாம் ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்கணும். அங்கே மோசே என்ன பண்ணுகிறாரு, அப்பொழுது மோசேக்கு கடுங்கோபம் உண்டது. அவன் கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக. ஜெபம்னா என்னன்னு தெரியாது, வேத வாசிப்புன்னா என்னன்னு தெரியாது, தேவ சமூகத்தில் நேரத்தை செலவிடுறதுன்னா என்னன்னு தெரியாது, காத்திருக்கிறதுன்னா என்னன்னு தெரியாது, தேவ சித்தத்தை செய்யறதுன்னா என்னன்னு தெரியாது, அர்ப்பணிப்புன்னா என்னன்னு தெரியாது, விட்டு கொடுக்கறதுன்னா என்னன்னு தெரியாது, விளைக்கரையம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் வேணும், லக்ஸரியாக மட்டும் இருக்கணும், ஜெபமெல்லாம் கேட்கப்படணும். நிச்சயமாக மோசே உங்களை பார்த்து என்ன பண்ணுவார், கடுங்கோபம் அடைவார். மோசைக்கு விரோதமாக இப்படி முறுமுறுக்கிற ஜனங்களை பார்த்து என்ன பண்ணுறாரு மோசே, கடுமையான
கோபமுடையவராக காணப்பட்டார். அந்த இடத்துல பாருங்கள், அந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே பூமி ரெண்டாக பிளக்குது. யாரெல்லாம் மோசேக்கு விரோதமாக முறையிட்டாங்களோ, யாரெல்லாம் கலகம் பண்ணினாங்களோ அத்தனை பேரையும் அந்த பாதாளம் முதல்ல என்னாகும் 16 தான் அந்த பாதாளம் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்க முடியும். பூமி ரெண்டாக பிளந்துச்சு. உள்ளே ஜனங்க அந்த அந்த முறுமுறுப்பாக இருந்த ஜனங்க, அந்த கோராகின் புத்திரர், அந்த ஒரு குடும்பம் மாத்திரம் என்ன பண்ணுறாங்க, உள்ளே போயிடுறாங்க. மற்றவங்கெல்லாம் மோசேக்கிட்ட ஓடி வந்துடுறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க. உங்களுக்காக ஜெபிக்கிற ஊழியர்களை, உங்களுக்காக ஜெபிக்கிற தாய் தகப்பன்மாரை, உங்களுக்காக ஜெபிக்கிற பரிசுத்தவான்களை நீங்கள் என்ன நினைக்காதீங்க, அற்பமாக நினைக்காதீங்க. பணத்துக்காக தான் இது எல்லாம் பண்ணுறாங்க, தசமபாகம் வாங்குகிறாங்க, எவ்வளவு மோசமாக பேசுகிறாங்க தெரியுங்களா? ஒரு தேவனுடைய மனுஷங்களை எவ்வளோ அற்பமாக பேசுகிறாங்க. இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கடினமாக உழைச்சி பல பேர்கிட்ட திட்டு வாங்கி ஒரு 400 ரூபா 500 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வேணுங்கிற சாப்பாட்டுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொடுத்து, வீட்டில் தாய்மார்கள் அதை சமையல் பண்ண அந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணி வீட்டுக்கு கொடுத்தா, வீட்டில் சமையல் பண்ணி கொடுத்தா, பிள்ளைகள் நீங்கள் எவ்வளவு ஒரு நன்றியோடு நடந்துக்கிறீங்களா, இல்லை முறுமுறுக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? உங்களுடைய பெற்றோரை எதிர்க்கிறீங்களா? சொல்லுங்கள். வேலை செய்கிற ஸ்தலங்களில் எதிர்க்கிறீங்களா? சமுதாயத்தில் நன்றி இல்லாமல் நடந்துக்கிறீங்களா? கடுங்கோபம் நிச்சயமாக உண்டாகும். உங்களை நடத்துகிற பரிசுத்தவான்களை குறித்து அவதூறாக பேசாதீங்க, அற்பமாக பேசாதீங்க. நடந்து வந்த பாதைகளை சிந்திச்சு பாருங்கள். உங்களை நடத்துகிறவர் கர்த்தர். நம்ம ஆராதனை வேளையில் நம்ம வாசித்த பார்த்தீங்களா, 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம், அவர் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு கண்காணியும் மேய்ப்பனுமாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரிங்களா? ஏசாயா 54:17 எடுத்து வாசிங்க. 54:17 ஐசாயா, புக் ஆஃப் ஐசாயா chapter 54 verse 17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு, அதாவது தேவன் தம்முடைய ஊழியக்காரங்களுக்கு ஒரு லிமிட் கொடுக்கிறாரு. ஏன்னா அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாகிறது தேவனுடைய ஊழியக்காரங்க தான். உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடியவங்க. தேவனுடைய ஊழியக்காரங்க. அந்த தேவனுடைய மனுஷங்களை, தேவனுடைய ஊழியக்காரங்களை நீங்கள் அப்படி குற்றப்படுத்தி பேசும் பொழுது உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கவும், உங்களுடைய அந்த இருளான உங்களுடைய கண்களை அப்படி திறந்து விடுவதற்கும், உங்களுக்கு சரியான பிரதியுத்தரம் கொடுக்கறதுக்கும் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாம் ஆல் ஆர் சர்டன் லிமிட் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் உண்டு. நான் ஓவர் லிமிட்டை கிராஸ் பண்ண சொல்லலை. நீங்கள் கோவப்பட்டாலும் பாவம் செய்யாத பேர்களாக. சரிங்களா? அப்போ பாருங்கள், விசுவாசிகளிடத்தில் கோபப்படவும், அவர்களை நேர்வழியிலே நடத்தவும், இப்படியெல்லாம் இருக்காதீங்க. இது தப்பு. நீங்கள் சாபத்தை சம்பாரிச்சுக்காதீங்க. இதனால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்குது, இந்தந்த காரணத்தினால தான் இப்படி நடந்திருக்குது அப்படிங்கிறத ஊழியக்காரங்க எடுத்து தம்முடைய விசுவாசிகளுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். சரிங்களா? ஸ்தோத்திரம். இவர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இரவெல்லாம் ஜெபம் பண்ணியிருப்பார், அல்லது பகலெல்லாம் கடுமையாக உழைச்சிருப்பார். சாயந்தரம் வந்து உடனே இவங்க ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் எடுக்கலை அப்படின்னா, பாஸ்டர் ஃபோனே எடுக்க மாட்டேங்குது. எவ்வளோ விசுவாசியை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க தெரியுங்களா? உங்களுக்கு தப்பாக புரிஞ்சுக்குவாங்க தெரியுங்களா? தம்முடைய ஊழியக்காரர்களை குறித்து தேவன் உங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாரு.
அந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஏறெடுத்த ஜெபங்கள் ஏராளம் மோசே, சரிங்களா? ஆனால் அதை குறித்தெல்லாம் இவங்க அக்கறையே இல்லாமல், அதை குறித்த ஒரு உத்தரவாதம் இல்லாமல், அதை குறித்த ஒரு காரியம் தெரியாமல் இவங்க கோராகின் புத்திரர் என்ன செய்கிறாங்க? கோபம் அடைகிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. இவங்க முறுமுறுக்கிறது மாத்திரமல்ல, மற்றவங்ககிட்டையும் இதை சொல்லி என்ன பண்ணுறாங்க? மற்றவங்களையும் என்ன பண்ணுறாங்க? பாவத்துக்கு உட்படுத்துகிறாங்க. உங்களுடைய இருதயம் எதனால நிறைஞ்சு கிடக்குது? சிந்திச்சு பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை வழி நடத்துகிறவங்க, உங்களை கண்காணியாக இருக்கிறவங்க தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் அதை உணர்ந்தவர்களாக நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் உணர்ந்தவர்களாக நீங்கள் என்ன பண்ணணும்? கீழ்ப்பிடிஞ்சு போகணும். பவுல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்போது ஒருத்தன் என்ன பண்ணுறான்? பவுலை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்போ பவுல் சொல்றாரு, உன் கண்கள் குருடாய் போவதாக அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. உடனே என்ன பண்ணிடுறது? அவருடைய கண்கள் குருடாய் போய் விடுகிறது. வந்து ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கோவப்படுகிற விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கோவப்படுத்தாதருங்க. மாயமாலத்திலையும் மாயான காரியங்களிலேயும் என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் உங்களை உட்படுத்தி கொள்ள கூடாது. ஜாக்கிரதையாக இருங்க, விழித்திருங்க, சாந்தமுள்ளவர்களாக இருங்க. ஜோம் பண்ணி இன்றைக்கி எல்லாம் ரொம்ப எமோஷ்னல் ஆகிக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள்லேருந்து எல்லாருக்கும் எப்படி தான் இருக்குது? எல்லாரும் எப்படி தான் இருக்கிறாங்க? அல்லோ, ரொம்ப எமோஷ்னல் ஆகிக்கிறாங்க. சின்ன விஷயத்துக்கெல்லாம் எமோஷ்னல் ஆகிக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த நாட்களில் இப்படிப்பட்ட செய்தி மிக மிக அவசியம். சரி, ஓகே. நீங்கள் அந்த கண்ட்ரோலில் இருந்து என்ன பண்ணலாம்? நீங்கள் இந்த பிள்ளைகளை வழி நடத்தலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம் நான் வாசிக்கிறேன். அவர்கள் கூக்குரலையும் இந்த வார்த்தையும் கேட்ட பொழுது மிகவும் கோபம் கொண்டு என் மனதிலே ஆலோசனை பண்ணி பிற்பாடு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு, நீங்கள் அவரவர் தங்கள் சகோதரர் மேல் ஏன் வட்டி சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சபையை கொடிவர செய்து. நெகேமியா இந்த இடத்துல கோவப்படுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வேலை நடக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வேறு வேலைக்கு போயிடுறாங்க. ஏன் வேறு வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்லி அவன் நெகேமியா போய் ஆராய்ந்து பார்த்தா அவங்க நிறைய கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஜனங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? பாபிலோன்லேருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்த ஜனங்களில் நிறைய பேர் கடனை வாங்கியிருக்கிறாங்க. கடன் கொடுத்துருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசிகளுக்கே கடன் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் வட்டிக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? வட்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏப்பா இன்னைக்கு ஆலய பணிக்கு நீ வரலையா? ஏப்பா நீ ஜெபிக்க வரலையா? ஏன் ஆராதனைக்கு வரலையான்னா கடன் பிரச்சனை. என்ன பண்ணுறது? எவ்வளோ வாங்கியிருக்கிற? எத்தனை ரூபா வட்டிக்கு வாங்கினா? 10 ரூபா வட்டிக்கு. எத்தனை? யார்கிட்ட வாங்கியிருக்கிறேன்? அண்ணங்கிட்ட தான் வாங்கியிருக்கிறேன். எப்போ தரணும்? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துக்குள்ளே வட்டி கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிக்கிறார். என்ன பண்ணுற? காலையிலே எழுந்திரிச்சு வேலைக்கு போயிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். வட்டிக்கு கடனை வாங்கிட்டு, அதுவும் யார்கிட்ட வாங்குறாங்க? விசுவாசிகளே. வட்டி கொடுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? வட்டி கேட்குறாங்களாமா. அதனால நெகேமியாவுக்கு கோபம் வந்துச்சு. நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் வட்டிக்கு கொடாதிருப்பீர்களாகன்னு இருக்குது, சரிங்களா? அப்போது இவங்கெல்லாம் வட்டி கொடுத்து மற்றவங்கள அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிகளுக்குள்ளே நீங்கள் பண வரவு செலவில் சரியாக இல்லை அப்படின்னா நிச்சயமாக ஊழியக்காரங்களுக்கு கோபம் வரும். தன்னுடைய சம்பளத்தையே இந்த நெகேமியா தன்னுடைய மிகுந்த ஒரு உயர் பதவியை விட்டுட்டு, நல்ல ஒரு லக்ஸரியான லைஃப்பை விட்டுட்டு இங்கே வந்து அலங்கம் கட்டக்கூடிய வேலையில் இருக்கிறான். தன்னுடைய சம்பளத்தையும் கொண்டு வந்து இதில் போட்டிருக்கிறான். தன்னுடைய வருமானத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த அலங்கத்தை கட்டக்கூடிய வேலையில் போட்டால் இவங்க வட்டிக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து, கடன் பிரச்சனைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து, ஓய்வுனால கர்த்தருடைய ஆலயத்தை தேட மாட்டேங்கிறாங்க. கர்த்தருக்கு அடுத்த காரியங்களே இருக்க மாட்டேங்கிறாங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? அன்மன்ட்டியா நீ எதுக்கு நீ கட் பண்ற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, நெகேமியா 13:17. 13:17. ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு, நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன? ஓய்வு நாளில் என்ன வரமாட்டேங்கிறாங்க? ஆலயத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஓய்வு நாளில் கர்த்தரை தேட மாட்டேங்கிறாங்க. ஓய்வு நாளில் பரிசுத்த வேதத்தில் போட்டிருக்குது, அப்பா நீ அந்த நாளில் தாழ்மை என்ன என்று நீ கற்றுக்கொள்ள. அந்த நாள் முழுவதும் உட்கார்ந்து தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி நன்றி சொல்லணும், எப்படி நான் நடந்துக்கணும், என்னுடைய கேரக்டரை எப்படி மாற்றிக்கணும், அப்படி சொல்லி இந்த ஓய்வு நாளில் அமர்ந்திருந்து நீங்கள் தியானிங்க. ஓய்வு நாள் யாருக்காக கொடுக்குது? தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். யாருக்காக ஆண்டவர் ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறாரு? நம்ம பரிசுத்தமா இருக்கிறதுக்காக, நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கற்றுக்கொள்வதற்காக, புத்தி தெளிவடைவதற்காக ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓய்வு நாளில் நம்ம வந்து வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா டிவி பார்த்துக்கிட்டு தேவ சமூகத்தில் உட்காராம ஜெபிக்காம தேவனை தேடாமல் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வாருங்க? தேவனுடைய மனுஷங்க கோவப்பட்டு தான் தீருவாங்க. ஓய்வு நாளை கொடுத்த ஒரு அசட்டை சரியான நேரத்தில் ஜபத்தில் உட்கார்றதே இல்லை. சரியாக சர்ச்சுக்கு 9:30 மணின்னா 9:30 மணி, 9 மணின்னா 9 மணிக்கு சரியாக என்ன பண்ணுறது கிடையாது. ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குறீங்க. அந்த நாள் தேவனுடைய நாள். அது இட்ஸ் த டே ஆஃப் காட். இந்த பொல்லாத செய்கை என்ன? நெகேமியா ரொம்ப கோவப்படுறாரு. கோவப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? அப்படியே விட்டுடலாமா? நீங்க ஓய்வு நாளை நீங்க ஆசரிக்கவே மாட்டேங்கிறீங்க. சாந்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களை கடிந்து கொள்ளாம, உங்களை சிட்சித்து போதிக்காம அப்படியே விட்டுடலாமா? அப்படியே விட்டால் நீங்க வேசியின் பிள்ளைகளாய் போய்விடுவீர்கள் என்று சொல்லி எபிரேயர் 13 போடப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கோபம் பண்ணினாலும் பாவம் செய்யாதிருப்போமாக. சரியான நீங்கள் எதுக்காக கோபப்படுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஊழியர்கள் ஏன் கோபப்படுறாங்க? நீங்கள் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான். உண்மையாகவே ஊழியருடைய நிலை ரொம்ப பரிதாபத்துக்குரியதுங்க. அவர்கள் தேவன் கோபப்படுகிறதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோமே வெளியே ஆண்டத்தில் பரிந்து பேசுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இவ்வளவு பேர் வந்து சபைக்கு லேட்டாக வந்திருக்கிறாங்க, இறங்கி கர்த்தர் நீங்கள் மன்னிங்க. அது என்னைக்காவது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சொல்லுங்க. அது சரிங்களா? அப்புறம் பாருங்க, இந்த தசமபாக காரியங்களை உண்மையாக இல்லை, காணிக்க காரியங்களை உண்மையாக இல்லை. விதவைகள் போஷிக்கப்படுவனும், சபையில் ஆகார குறைச்சல் உண்டாகாதபடிக்கு நீங்கள் உங்கள் தசமபாகங்களை எல்லாம் கொண்டு வந்து சபையில் கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. எதுக்காக தசமபாகம்? பாஸ்ட் அப்படியே சாப்பிட்டு பெருத்து குண்டாகிறதுக்கா? அதுக்காக தான் தசமபாகத்தை கொண்டு வந்து இல்லை காணிக்கையில் கொண்டு வந்து கொடுக்குறாங்களா? இல்லை பாஸ்டே எல்லாம் சாப்பிட்டு குண்டாகிறாரா? சபைக்குள்ளே ஏராளமான விதவைகள் இருக்கிறாங்க. சமுதாயத்தில் ஏராளமான கைவிடப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் யார் பார்ப்பாங்க? நீங்கள் 6 நாள் வேலை பார்க்குறீங்க, சம்பாதிக்கிறீங்க, உங்கள் சம்பளத்தை கொண்டு வந்து தசமபாகமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் போடுறீங்க. அந்த காசை வாங்கி இல்லாதவங்களுக்கும், ஏழைகளுக்கும், கஷ்டப்படுறவங்களுக்கும், தரித்திரங்களுக்கும் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு முன்னேறிக்கலாம் அப்படிங்களுக்கு சிறு சிறு உதவிகளை செஞ்சு இன்றைக்கி சபை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. சுவிசேஷ ஊழியத்துக்கு அந்த பணத்தை செலவிடப்படுகிறது. ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் நடத்தணும், ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தணும், ஒரு முழு இரவு ஜெபம் நடத்தணும், ஒரு சபையினுடைய கட்டிட பணிக்காக, ஒரு ஏதாவது ஒரு செலவுக்காக, சபை சம்பந்தமான காரியங்களுக்காக அந்த பணத்தை செலவிடப்படுகிறது. நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் தசமமாக கொடுக்குறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சபையில் இன்னைக்கு பணம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம்.
ஓய்வு நாள். கர்த்தருடைய வேலைக்கு நீங்கள் அதிகமாக என்ன செய்யணும்? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தருடைய வேலைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் நல்லவர். ரொம்ப நெருக்கத்திலேயே கொரிந்தியர் சபை பார்த்திங்கன்னா அவர் எழுதுகிறாரு, ரொம்ப தரித்திரக்கு மத்தியிலையும் அவங்க பரிசுத்தவான்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்கன்னு சொல்லி, கொடுத்தார்கள், காணிக்கை கொடுத்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களிடத்துலேருந்து பிடுங்கிறதெல்லாம் இல்லை காணிக்கையை. நீங்களாம் மனமும் வந்து நீங்கள் உணரணும், ஐயோ அந்த ஐயா கிட்ட கொடுத்தோம்னா அவங்க ஏழைகளுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க, திக்கற்றவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. அது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறத மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. பரலோகத்தில் நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க. ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு போட்டிருக்குது. தசமபாகம் அது கர்த்தருடையது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது 13:25 பாருங்கள். அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களில் சிலரை அடித்து மயிரை பிய்த்து, நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளில் ஒருவரையும் உங்கள் குமாரருக்காகலும் உங்களுக்காகலும் கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று அவர்களை தேவன் மேல் ஆணையிட பண்ணி நான் அவர்களை நோக்கி அடித்தார்னு போட்டிருக்கு. அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்களையும் அவர்கள் மேல் வரும் சாபத்தையும் கூறி அவர்களில் சிலரை அடித்து மயிரை பிய்த்து, நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமல். நல்லா கேட்டுக்கங்க கிறிஸ்தவ பிள்ளைகள், நல்லா கேட்டுக்கங்க. இஷ்டத்துக்கு நீங்கள் வாலிப பிள்ளைகள், இஷ்டத்துக்கு நீங்கள் உங்கள் பெண் பிள்ளைகளோட இஷ்டத்துக்கு ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளும் இஷ்டத்துக்கு நடந்துக்க கூடாது. புற இனத்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையை வழி விலக பண்ணிடுவாங்க. நல்லா 100% நல்லா தெரிஞ்சுக்கங்க. ரட்சிக்கப்படாத பெண்களோட ஃபோன் நம்பரோ அவங்களோட ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் லிங்க்கு, ட்விட்டரில் லிங்க்கு, வாட்ஸ்அப்பில் லிங்க்கு, கம்யூனிகேஷனு எதுக்கு? அவங்களுக்கு வேணால் அவங்க தேவனை கும்பிட்டுக்கிட்டோம். நீங்கள் வேணால் ஏதாவதுன்னா நீங்கள் சபைக்கு கூப்பிட்டு வாங்க. அவங்களோட நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க? இல்லைன்னா பெண்கள்கிட்ட அந்த நம்பரை கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு சத்தியம் சொல்லுங்கள். அவங்க ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க. அவங்க ஜெபம் பண்ணிக்குவாங்க. இயேசுவின் நாமத்தினால தான் அற்புத சுகம். கடந்த வாரத்தில் எங்களுக்கு ஒரு மீட்டிங் நடத்தின ஒரு அம்மா, ஒரு தாயார், அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை, ஒரு பையன். அந்த பையன் +2 படிக்கிறான். அந்த பையன் அந்த லைஃப்பில் நடந்து சொல்கிறாங்க. அந்த பையன் ஏதோ ஒரு போட்டியில் ஜெயிச்சு ஒரு ட்ராஃபி வாங்கியிருக்கிறான். அப்போது அந்த 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 ஸ்கூலில் தான் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்குது. அப்போ பக்கத்து ஸ்கூலில் இருக்கிற ஒரு பொண்ணு இந்த பையன் மேலே இம்ப்ரெஸ் ஆகி வந்து, நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிற நீ அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேசிட்டு, உன் ஃபோன் நம்பர் இருந்தால் கூட அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குதாம்மா, அந்த பையன்கிட்ட ஃபோன் நம்பர் இருந்தால் கூட அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது. அப்போ இவர், இல்லை நான் எங்களுடைய பேரண்ட்டுக்கிட்ட நான் கேட்டு தான் தர முடியும்னு சொல்லிட்டு நான் தரேன், அப்புறமா ஏதோ ஒன்று சொல்லி என்ன பண்ணியிருக்கிறான், அந்த பையன் மழுப்பிட்டு வந்திருக்கிறான். மழுப்பிட்டு வந்து கேட்டான், அவங்க அம்மாக்கிட்ட கேட்டான், அவங்க வீட்டில் கேட்டான், நம்ம டாடி நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து எங்கிட்ட வந்து பேசினாங்க, அவங்க வந்து ஃபோன் நம்பர் கேட்டாங்க, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அதை நீ ஏன் டிசைட் பண்ண அப்படி தான் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, தம்பி அது நீங்களே டிசைட் பண்ணுங்கள். அந்த பொண்ணோட நம்பர் உன் ஃபோனில் இருக்குது, அந்த பொண்ணோட நீ வந்து கம்யூனிகேட் பண்ணுறது உனக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது, அது சமாதானமாக இருக்குது, அது தேவனுக்கு உண்மையாக பரிசுத்தமாக இருக்குதுன்னா நீ கொடு. இல்லை உனக்கு வந்து அது இடரலாக இருக்குது அப்படின்னா நீ என்ன பண்ணாத, உன் மனசு அலைபாய வைக்குது அப்படின்னா நீ இந்த ஃபோன் நம்பர் கொடுக்காது. நீ அந்த பையனை என்ன பண்ணாங்களாம்மா, முடிவெடுக்க வச்சாங்க. இங்கே நெகேமியா அதை தான் பண்ணுறாங்க. நெகேமியா என்ன பண்ணுறா, ஐயா நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, பெண் கொடுத்து கலப்பு திருமணம் பண்ணி பெண் கொடுத்து பெண் எடுத்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் அவங்களுடைய தெய்வத்தை நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறீங்க, அவங்களுடைய முறையை நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறீங்க, அவங்களுடைய வழக்கத்தின்படி நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க
அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்களுடைய சம்பிரதாயம், அவங்களுடைய கலாச்சாரமெல்லாம் என்ன பண்ணிட்டீங்க நீங்கள்? உள்ளே கொண்டு வந்துட்டீங்க, சபைக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க, வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க, வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டீங்க. அதனால தான் ஓய்வு நாள் உங்களுக்கு ஓய்வு நாளாக இல்லை, நியாயப்பிரமாணமாக இல்லை. அது கூட அந்த நியாயப்பிரமாணத்து கூட நிறைய மூட பழக்க வழக்கமெல்லாம் உள்ளே வந்துருச்சு. அவர் என்ன பண்ணாராமா? சாபத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறாங்க. பி கேர்ஃபுல். இன்றைக்கி வாலி பிள்ளைகள் நீங்கள் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக தேவன் ஒரு மணவாளன் மணவாட்டியையோ உங்களுக்காக ஒரு நீங்கள் பெண் பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளைகளையோ கர்த்தர் நிச்சயமாக நியமித்து வச்சுருப்பார். இஷ்டத்துக்கெல்லாம் வாழாதீங்க, மனம்போட போக்களெல்லாம் வாழாதீங்க. சாபத்தை கொண்டு வரும். நெகேமியா என்ன பண்ணுறாரு? சுத்திகரிக்கிறார் சபையை. சீர்திருத்தல் நடக்குது சபைக்குள்ள, களை எடுக்கப்படுகிறது சபைக்குள்ள. அல்லேலூயா. உங்களுடைய வாயின் வார்த்தைகள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். பொம்பளை பிள்ளைங்க எதுக்கு ஆம்பளை பசங்களோட அதிகமாக ஃபோனில் கம்யூனிகேஷன், எதுக்கு கான்வர்சேஷன், எதுக்கு? ஆம்பளை பசங்க எதுக்கு பொம்பளை பிள்ளைகளோட நிறைய கான்வர்சேஷன் பண்ணுறீங்க? ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் சொல்கிறாங்க, 5 நிமிஷத்திற்கு மேலே ஒரு பெண் இன்னொரு ஆணோட என்ன பண்ணக்கூடாது? 5 நிமிடத்துக்கு மேலே பேசக்கூடாது, பேச விரும்பக்கூடாது. அதே போல் 3 அடி 4 அடி வித்தியாசத்தில், 3 அடி குறைந்தது 3 அடி வித்தியாசத்தில் தான் இவருக்கும் அவருக்கும் ஒரு 3 ஃபீட் டிஸ்டன்ஸ் இருக்கணும். 4 ஃபீட் டிஸ்டன்ஸில் தான் இருந்து அவங்க பேசணும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சாபத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடாது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உளவு செய்திகளும் உங்களுக்காக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. நான் எப்படி இந்த கோபத்தை கொண்டு வரட்டும், எப்படி என் வாழ்க்கையில் கோபத்தை வெளிப்படுத்தட்டும், எந்தெந்த சூழ்நிலையில் நான் கோபத்தை வெளிப்படுத்தட்டும், எப்படி நான் அந்த கோபத்தை எப்படி கையாளுவது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை அபியாசப்படுத்துங்க. நீங்கள் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருக்க முயற்சி பண்ணி உங்களுடைய கோபம் ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவில் நீங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களால் அந்த கோபத்தை என்ன பண்ண முடியும்? கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியும். பரிசுத்தத்துக்காக, பரிசுத்த வைராக்கியத்துக்காக ஒரே ஒரு சாட்சியை மட்டும் எடுத்து முடிக்கிறேன். தேசத்தில் பெரிய விபச்சாரம், பாலாக் ராஜா பீலேயாம் அவர்கள் காரணத்து நிமித்தமாக என்ன பண்ணுறாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள நிறைய பெண் பிள்ளைகளை விட்டுட்டாங்க. எல்லாம் என்ன பண்ணுறாங்க? அவங்கெல்லாம் ஒவ்வொரு பெண்களாக இழுத்துட்டு போய் விபச்சாரம் பண்ணுறாங்க. அப்போது பிணைக்காஸ் அப்படிங்கிற ஒரு ஈட்டி எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறான்? கோபத்தில் தவறு செய்து கொண்டு தானே 2 பேரையும் ஒரே குத்தி அவன் கொண்டு விடுகிறான். அப்போ அந்த கோபம், அந்த தேவனுக்குரிய அந்த வைராக்கியம் அந்த வாதையை நிறுத்தினது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பார்க்கும் பொழுது ஒரு பரிசுத்தம் ஜனங்களோட சமுதாயத்தில் என்ன தோணணும்? ஒரு பரிசுத்த உணர்வு உண்டாகணும். இந்த அம்மா ஜெபிக்கிறவங்க, இந்த அம்மா வேதத்தை வாசிக்கிறவங்க, இந்த ஐயா எந்நேரம் ஜனங்களுக்காக நிற்கிறவங்க, பொய் பேச மாட்டாங்க, உண்மை பேசுவாங்க, ரொம்ப வளவளா கொலவளான்னெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, புறங்கூற மாட்டாங்க, குறை சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, குற்றம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் நம்மளை குறித்து என்ன பண்ணணுங்க? ஒரு மேன்மையான ஒரு சாட்சி நமக்கு உண்டாக இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். சரிங்களா? இப்படி நீங்கள் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக சபையில் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. கடிந்து கொள்வதற்கும் கோபப்படுவதற்கும் ஒரு சில ஏராளமான காரியங்களை, சம்பவங்களை, சூழ்நிலைகளை சொல்லலாம். நான் ஒரு சில காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். மற்றது நீங்கள் வீட்டில் போய் சிந்திச்சு பாருங்கள், வேதத்தை வாசி தியானித்து பாருங்கள். நீங்கள் கோபத்தை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? குடும்பத்தில் கண்கள் இப்படி நம்ம ஜெபிக்கலாமா? இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஆமேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இதோ இந்த நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
தகப்பனே உடைய பிரசன்னம் எங்கள் மேலே இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. இந்த கோபத்தை எப்படி கையாளுவது என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தர் எங்களோடு கூட நீங்கள் பேசியிருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. தேவனை ஆமென் இஸ்ரவேலின் பரிசுத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜன பாக்கியம் உள்ளது தகப்பனே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே நாங்கள் காயப்பட்டிருந்த பொழுது எங்களுடைய காயங்களை ஆண்டவரே ஆற்றி ஆண்டவரே அப்பா அதுக்கு எண்ணெய் வார்த்து எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய சபையில் உங்களுடைய பரிசுத்த சபையில் எங்களை கொண்டு வந்து நாட்டு வச்சிருக்கிறீங்கப்பா. அது நல்ல கனிகளை கொடுக்கும்படி எங்களை நாட்டு வச்சிருக்கிறீங்க. அண்ணங்கள் கசப்பான கனிகளை கொடுக்கும் பொழுது நீங்கள் கோபப்படுகிறவங்களாக இருக்கிறீங்க டாடி. அப்பா நாங்கள் கசப்பான கனிகளை துவர்ப்பான கனிகளை நாங்கள் கொடுக்கக்கூடாது ஆண்டவரே. நல்ல கனிகளை சுவையுள்ள கனிகளை மருத்துவமுள்ள ஒரு கனிகளை ஆண்டவரே அப்பா நாங்கள் கொடுக்கணும் தகப்பனே. அப்பா நிழல் தரக்கூடிய மரமாக இருக்கணும். ஒருவருக்கு ஒரு உதவியாக இருக்கணும். சமுதாயத்தில் ஆண்டவரே வஞ்சனைகளை உள்ளத்தில் வச்சுக்கக்கூடாது. கோபத்தை உள்ள வச்சுக்கக்கூடாது. வைராக்கியத்தை நாங்கள் உள்ள வச்சுக்கூடாது ஆண்டவரே. எசப்பா ஆண்டவரே எங்களை கழுவி சுத்திகரிங்க. நாங்கள் அன்புள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய கோபம் நியாயமுள்ளதாக இருக்க வேண்டும் எசப்பா. ஆண்டவரே அது அநியாயமாக இருக்கக்கூடாது. அப்படியே நாங்கள் கோபப்பட்டால் அது பாவம் இருக்கக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே அப்படியே நாங்கள் கோபப்பட்டால் அது மாலைக்குள்ளாக சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவரே தணிந்து விட வேண்டும், ஒப்புரவாக விட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அம்முக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு ஆண்டவரே தன் மனைவியை எப்படி சரிப்படுத்தினாரோ அதுபோல் நாங்கள் சரிப்படுத்த குடும்பத்துக்குள்ளே கோபத்தை ஆண்டவரே நாங்கள் வெளிப்படுத்தும் போது ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே இருந்து கோபத்தை வெளிப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. விளைவுகளை சொல்லி ஆண்டவரே அப்பா அதனுடைய காரியங்களை சொல்லி விளக்கங்களை சொல்லி ஆண்டவரே அப்பா கோபத்தை வெளிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கோபம் செய்தாலும் நாங்கள் ஆண்டவரே பாவம் செய்யாதபடி கர்த்தர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கோபம் உம்முடைய ஆளுகைக்குள்ளே காணப்பட கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நமக்கு சொத்துறவு பலி செலுத்துவது திருவிருந்து காரியம், ஓய்வு நாளுக்கு அடுத்த காரியம் ஆண்டவரே, பணம் கொடுக்கல் வாங்கலுக்கு அடுத்த காரியம் ஆண்டவரே அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. திருமண காரியம் இப்படி எல்லா காரியங்களும் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ இயேசுவே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாதி தருகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென்.